பெப்பர் காளான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து நல்ல காளானை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வானல் ஹீட் ஆன அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா பொன்னிறமாக வரணும். இது கூட நான் சோம்பு, சீரகம், தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் சோம்பு, சீரகம், தக்காளி இது 3ஐயும் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் நான். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகணும். போன அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையுமே இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். நாம் வந்து இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா காளானே தண்ணி விடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு வருது. பாருங்கள், காளான்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெப்பர் தூளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லியை வந்து லாஸ்ட்டாக வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் தூளையும் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். ஒரு சூப்பரான பெப்பர் காளான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வெஜ் புலாவ் கூட சேர்த்து பெப்பர் காளானையே சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.